அனைவருக்கும் வணக்கம். 2017 குரூப் ஒன் எக்ஸாம் நடந்துச்சுல, அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, 2016ஆம் ஆண்டில் இஸ்ரோவால் விண்ணில் ஏவப்பட்ட இந்திய செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டில் இஸ்ரோவால் விண்ணில் ஏவப்பட்ட இந்திய செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை வந்து 6. ஆப்ஷன் டி 6 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வளவு இணைதிறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவை ஜெர்மானியம் படிகத்தில் சேர்க்கும்போது N வகை குறைக்கடத்தியாக மாறும் சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் கொண்ட அந்த மாசு அணு வந்து ஜெர்மானிய படிகத்தில் சேர்த்தா N வகை குறைக்கடத்தியாக மாறும் சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து 5. 5 இணைதிறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவை ஜெர்மானியம் படிகத்தில் சேர்க்கும்போது N வகை குறைக்கடத்தியாக மாறும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தனி சிறிசை இயக்கத்தில் அலைவுறும் போது அதன் அதிகபட்ச முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் தனி சீரிசை இயக்கத்தில் அலைவுறும் போது அதன் அதிகபட்ச முடுக்கம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தொலைநிலையில் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியின் வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதில் பெருமமாக இருக்கும்? ஒளியின் வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதில் பெருமமாக இருக்கும்? ஆன்சர் உலோகத்தில். உலோகத்தில் தான் வந்து ஒளியின் வேகம் வந்து பெருமமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது என்ன அப்படின்னா வலிமை மிகுந்த மின்பகுளி. நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் வந்து வலிமை மிகுந்த மின்பகுளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது. அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது. ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். பிரான்ஸ்ட்-லவ்ரி தத்துவம். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா பிரான்ஸ்ட்-லவ்ரி தத்துவம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா கனிமமும் தாதுக்கள் இல்லை சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்து எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் டி உலோகங்களை தாதுவிலிருந்து சிக்கனமாக பிரித்தெடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எது தவறு அப்படின்னா எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை அப்படின்றது தான் வந்து தவறானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாசித்தல் நிகழ்ச்சியின் போது பைருவிக் அமிலத்தை அசிட்டைல் கோஎன்சைம் ஏ என்ற மூலக்கூறாக மாற்றும் நொதி எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ். இதுதான் வந்து பைருவிக் அமிலத்தை வந்து அசிட்டைல் கோஎன்சைம் ஏ என்ற மூலக்கூறாக மாற்றும் நொதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க. நிறமி இங்கே நிறம் அந்தந்த நிறத்தோட பொறுத்து சொல்லியிருக்கிறாங்க. குளோரோபில் வந்து பச்சை நிறமாக இருக்கும். செந்தோம்பில் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும். கரோட்டினாய்டு வந்து ஆரஞ்சு நிறமாக இருக்கும். பைகோசியனின் வந்து நீல பச்சை நிறமாக இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே குறிப்பிட்டவைகளில் சரியானவற்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சிஸ்டோல் என்பதின் பொருள். சிஸ்டோல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நுரையீரல் சுருங்கும் நிலையா, அப்படி இல்லைன்னா நுரையீரல் விரிவடையும் நிலையா, இல்லது இருதயம் விரிவடையும் நிலையா, இல்லது இருதயம் சுருங்கும் நிலையான்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ சிஸ்டோல் அப்படின்னா இருதயம் சுருங்கும் நிலை